புல்லியானோட வீடியோ வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் ஏங்கிறானுங்க. கிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். காலேஜ் போனால் எடுத்துக்கிறீங்களா? வேண்டாம். ஏஐ ஃபுல்லாக டெவலப் ஆன பிறகு என்ன நடக்கும்னு இங்கே எவனுக்குமே தெரியல. இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறானுங்கனாலும் தரல. சரி, சப்போஸ் இப்போ ஏஐ ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு, ஃபுல் டெவலப் ஆகிடுச்சு 100%. ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்கான், அவனுக்கு தெரிய வருது இப்படி ஒரு ஏஐ இருக்குன்னு. அவன் அடுத்து லேபருக்கு சேலரி கொடுக்குறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறான். 1,00,000 ரோபோட்னே வச்சுக்கோங்க, ஏஐ ஓரியன்ட் பாட்டுன்னே வச்சுக்கோங்க. அது எல்லா வேலையும் பார்த்துரும். அது எல்லா வேலையும் பார்க்குங்கிறப்ப எல்லா கம்பெனியும் அதே தான் பண்ணுவானுங்க. எல்லா கம்பெனியும் அதே பண்ணால் எம்ப்ளாயி மிடில் கிளாஸில் உள்ள எல்லோரும் வேலைக்கு போய் தான் ஏன் சம்பாதிக்கிறானுங்க. உங்களுக்கு புரியாது ப்ரோ. அப்புறம் மூட்டை தூக்குற வேலை கூட இருக்காது. நான் ஏறிட்டேன். என்ன பாட்டால் தண்ணிக்குள்ளே போக முடியாது, அந்த வேலையை மனுஷன் செய்யலாம். அதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் பாட்டுன்னு ஒன்று வந்துடும். சூப்பர் மாலிக் தடுக்கணும் ப்ரோ. இதை அவங்க ஏலாம் மிகப்பெரிய ஆபத்து. 2.0 எலான் மஸ்கே தான் சொல்லியிருப்பான் வெரி டேஞ்சரஸ்னு. அதுக்கப்புறமா அவனுங்க எதுக்கு விட்றானுங்கன்னு தெரில. 2.0ல் ரியலிஸ்டிக்காகவே காமிச்சிருப்பான் சங்கர். ஏதாவது பண்ணுங்க. ஆனால் இது எல்லாமே ஒருத்தனுக்கு மட்டும் லாபம். ஆண்டர்பிரினருக்கு எல்லாமே லாபம். ஆண்டர்பிரினருக்குமே லாபம் தான் கம்பெனி ஓனருக்கு. கார் வருது. தான் அவன் அவ்வளோ பர்சன்ட் லாபம் பார்த்தாலும் கண்ட்ரி வளராது. கண்டிப்பாக கண்ட்ரி வளராது. கண்ட்ரி முதல்ல எப்படி வளருதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலன்னா கேளுங்க, நான் வேணா அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். ஓகே. நல்லா இமேஜின் பண்ணிக்கோ ப்ரோ. ஏஐ வந்துருச்சு, எல்லா ப்ராடக்ட் செய்கிறதுக்கும் பாட் இருக்குது, ரோபோட் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே நிறையாவே இருக்குது. ஒரு பிளேட் தானே இருக்கு, அடியோனே ஸ்டாக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார் வாங்குவா? ஸ்டாக்கு தான் இருக்கே, அதெல்லாம் வாங்க வேண்டியதுனடான்னு கேட்பீங்க. வேலைக்கு போனால் தானே கையில் காசு இருக்கும் அவனுங்களுக்கு. கரெக்டாக அடிக்கிறான். அவனுங்களுக்கு காசு இல்லாமல் வாங்க மாட்டாங்க. இந்த ஸ்டாக்கு அதை வாங்கலாம், அதோட விலை ஏறாது. நான் 2 வாட்ச் அவுட் போட்டுக்கேன் பாரு. அதோட விலை ஏறலைன்னா ஜிஎஸ்டி போகும். நான் கரெக்டாக வச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஜிஎஸ்டியும் போகலைன்னா ஜிடிபி குறையும். ஜிடிபி குறைஞ்சா நான் இந்த ஸ்டாக்லயே இருக்கேன்டாலே. அவன் நாக்கு நீ ரெட் ஜோன் நாக்கு வச்ச மார்க் வச்சேன்னா அந்த இடம் இல்ல அவன் வால்ல இருக்கான். அவன் செக்யூர் பண்ணிருக்கான். ஸ்கில்ல செக்யூர் பண்ணிருக்கான். Marked a location. ரைட்ல 2 பேர் இருப்பாங்க. டேய் அந்த இது வைக்க போற பின்னாடி. பின்னாடி இந்த படுத்துறான் பாரு. கீழ படுத்துறான் பாரு. ரைட்ல மரட் ரைட். அவன்ட்ட ஏஎம்ஆர் இருக்கு ஸ்ரீராம். ரெட் ஜோன் நாக் வச்சவன்ட்ட ஏஎம்ஆர் இருக்கு. ஸ்மோக் நான் Watch out. ஒரு அடிக்கே செட் வரணும், ஒரு அடிக்கே சாவும். அங்க ஒருத்தர் இருக்கான்டா. லெட்ஸ் உனக்கு முன்னாடி அந்த இதுல ஒருத்தர் இருக்கான் பாரு. இந்த டேங்க் பின்னாடி ஒருத்தன்டா. போங்க போயிடுங்க.
செத்துட்டான். வரட்டா மாமே.